நண்பர்களுக்கு வணக்கம். அதிமுக எம்எல்ஏ 3 பேர் பதவி விலகல், டிவிகேவில் இணைந்தனர். சரிங்க, ஓகே. நீங்கள் பதவி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு தொகுதியில் நுப்பாட்டி, நீங்கள் அதிமுக திமுக டிவிக்கெல்லாம் நான் பேச வரல. நீங்கள் ஒரு தொகுதியில் உங்களை நுப்பாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி மக்கள், நான் திமுக அதிமுக மற்றவங்களாம் கொடுக்க மக்களை பற்றி பேசும். அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அவங்களாம் எவ்வளோ ஒரு இல்லை, நார்மலாகவே நமக்கு தான் வேலை இருக்குங்கிற சாப்டரை விட்டுட்டு எல்லாருமே வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, உள்ளூரில் உள்ளவங்க கூட சும்மா இல்லை. அப்போலாம் எல்லாருமே பிஸி பர்சன் தான். இப்போ ஈஸியாக ரிசைன் பண்ணுறீங்க. ஈஸியாக ரிசைன் பண்ணிவிட்டு சட்டம் சொல்லுதுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சட்டம் சொல்லுது ரிசைன் பண்ணிக்கலாங்குது, தேவைன்னா எங்கே ஜாயின் பண்ணிக்கலாங்குது. சரி, நீங்கள் யோசனை பண்ணணும்ல, எத்தனை கோடி செலவாகும், எத்தனை பேருக்கு மெனக்கெடு. இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்காங்க, ஒரு மனசாட்சி வேணாம். எத்தனை கோடிங்க செலவாகும் ஒரு தொகுதிக்கு? ஈஸியாக ரிசைன் பண்ணிட்டு திரும்பி ரீஎலெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். மக்கள் இதை தான் எதிர்பார்த்தாங்களா? ரீஎலெக்ஷனில் மக்கள் எதிர்பார்த்தாங்களா? இந்த 3 தொகுதியிலையும் 3 ப்ளஸ் விஜய் ஒரு தொகுதி கிழக்கு, அது திருச்சி கிழக்கா, விஜய் ஒரு தொகுதி ரிசைன். மொத்தம் 4 தொகுதியிலையும் இப்போ இடைத்தேர்தல். அப்போ அதிமுகலேருந்து இன்னொருத்தவர் ரிசைன் பண்ண போகிறதா நியூஸு. மொத்தம் 5 தொகுதியிலையும் திரும்பி ரீஎலெக்ஷனு. எத்தனை கோடி செலவு, எத்தனை பேருக்கு மெனக்கெடு, எத்தனை பேர் இப்போ வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு திரும்பி உங்களுக்கு ஓட்டு போடணும். அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு நீங்கள் இஷ்டம். இதுக்கு தான் இந்த மாரி டயத்தில் என்ன செய்யணும், திரும்பி எப்படி இருந்தாலும் டிவிக்கே அதே எம்எல்ஏவை திரும்பி அதே தொகுதியில் நுப்பாட்டுவாங்க, தூக்கி போடணும். மக்கள் என்ன செய்யணும், திரும்பி இத்தனை கோடி ரூபா நம்ம வரி பணங்க. இப்போ பெட்ரோல் காசு ஏறுது. என்ன காரணம்? இந்தியாவோட மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ பெட்ரோல் காசு எல்லோரும் உலக மார்க்கெட்டில் உலகம் ஃபுல்லாகவே பெட்ரோல் காசு ஏறிட்டு, இல்லை நம்ம மட்டும் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாக்கா நம்ம சொந்த பணத்தை எடுத்து போட்டு தான் நமக்கு வரி மானியத்தில் குறைக்கணும். அப்படி தேவை கிடையாது. ஒரு ரூபாய் ஏற்றுறது தப்பும் கிடையாது. அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணுன்னா 5 தொகுதியில் எத்தனை கோடி ரூபா செலவாகும்? ஒரு பாலுக்கும் 1 ரூபாயாச்சு மேலே வரும். எடுத்துக்காட்டுக்கு பாலை சொல்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு 1 லிட்டரு பாலுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 ரூபா இந்த பெருடு ஏற்றுனாதான் உங்கள் 5 தொகுதி ரீஎலெக்ஷன் நடக்கும். மக்களுக்கு எவ்வளோ ஒரு சுமையை நீங்கள் கொண்டு நிப்பாட்டுறீங்க தெரியுமா? நல்லா சிந்திங்க மக்களே. அந்த 5 தொகுதியிலையும் ரீஎலெக்ஷன் வருது. நீங்கள் டிவிகேக்கு போடுங்க, அதிமுகவுக்கு திமுகவுக்கு போடுங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த 5 தொகுதியிலையும் ரிசைன் பண்ண அனைத்து எம்எல்ஏக்களையும் படி வாங்குறீங்க. இது தவறுங்கிறத அவங்களுக்கு நீங்கள் உணர்த்தணும். சரி, ரிசைன் பண்ணிவிட்டு அதே தொகுதியில் நின்னாக்கா நமக்கு தோல்வி அடைஞ்சிருவோங்கிறத நீங்கள் அந்த எம்எல்ஏ, அந்த இடைத்தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் அவங்கள தவிர நீங்கள் யாருக்கு வேணாலும் போட்டு போடுங்க. நான் இன்னாருக்கு போடல, சீமானுக்கு போட்டு சொல்ல, அதிமுக பாமகவுக்கு போட்டுன்னு சொல்ல, இன்னாருக்கு போட்டுன்னு சொல்ல வரல. அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு சுரீருங்கணும், சவுக்கால் அடிச்சா மாரி இருக்கணும் இந்த எலெக்ஷன். இனி ஒரு காலத்தில் எவனும் ரிசைன் பண்ணக்கூடாது சொல்லிட்டான்.